Dear viewers, good morning. General science அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். அதனுடைய கீ பாயிண்ட்ஸ் அதை மாத்திரம் நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். பேரண்டம் யூனிவர்ஸ் அப்படின்னா இட்ஸ் பிக் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்பேஸ், வாஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்பேஸ், ஆல்சோ நோன் அஸ் காஸ்மாஸ், அல்லது மிக பரந்த விண்வெளி, அதுதான் பிரபஞ்சம் அல்லது பேரண்டம் அல்லது காஸ்மாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. Believed to have formed approximately 15 billion years ago during the Big Bang event. அதாவது 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானதாக நம்பப்படுகிறது. இந்த பிக் பேங் நிகழ்ந்த பிறகு இதில் உள்ளது என்னென்னா விண்மீன் மண்டலங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள். அதாவது இட் இன்க்ளூட்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், காமெட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ், மெட்ராய்ட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ். இந்த நாசா அவங்க இந்த பேரன்னா இப்படி, இதனாலதான் அந்த பெருவெடிப்பு இப்படிதான் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கிளிப் போட்டிருப்பாங்க. அது பார்க்க அழகா இருந்துச்சு, அதனாலதான் அதை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பெருவெடிப்பு அல்லது ஒரு பிக் எக்ஸ்ப்ளோஷன் 15 பில்லியன் இயர்ஸ் எகோ, அதுக்கு முன்னாடி நடந்துதான் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த பேரண்டம் அல்லது இந்த யூனிவர்ஸ் அல்லது இந்த காஸ்மாஸ் உருவானதாக அறிவியல் வல்லுநர்களால் நம்பப்படுகிறது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா key points, அதாவது important points as far as examination is concerned. அண்டவியல் அல்லது பிரபஞ்சவியல், அது இந்த பிரபஞ்சத்தை படிக்கிற பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்னா அண்டவியல் அல்லது பிரபஞ்சவியல். காஸ்மாலஜி, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னா காஸ்மாலஜி, த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் லைட் இயர் அல்லது ஒளி ஆண்டு, அதாவது வான் பொருள்களுக்கு இடையேயான தூர அளவுக்கான அலகு தான் ஒளி ஆண்டு அல்லது the unit used to measure the distance between celestial bodies. அதே மாதிரி இன்னொரு கீ பாயிண்ட், ஒளியின் வேகம் அல்லது லைட் ஆஃப் ஸ்பீட் இஸ் அரௌண்ட் 3 lakhs kilometer per second. பட் as far as sound is concerned, சவுண்ட் அதனுடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 330 meter per second. ரொம்ப சொல்றேன், ஒன்லி கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? விண்மீன் மண்டலம், கேலக்சி அப்படின்னா என்னன்னா ஈர்ப்பு விசையால் இணைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லலாம், அல்லது ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டவுன்லோடட் ஃப்ரம் நாசா தான். அது ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குது. பார்த்தீங்களா? இட்ஸ் ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மில்க் வே கேலக்சி, அதாவது பால்வெளி விண்மீன் மண்டலம். அதுலதான் நம்முடைய சோலார் சிஸ்டம் இருக்கு. புவிக்கு நியரஸ்ட் கேலக்சி டு எர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ணம், ஒன்னு ஆண்ட்ரோமெடா, இன்னொன்னு மேக்லானிக் கிளவுட்ஸ் அல்லது மெக்லானிக் மேகங்கள் ஆண்ட்ரோமெடா. பூமிக்கு மிக அருகில் உள்ள கேலக்சி, பூமிக்கு இந்த நியரஸ்ட் கேலக்சி டு எர்த். சரியா? இதெல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ் அபவுட் கேலக்சி. அடுத்து பாத்தீங்கன்னா சூர்யா குடும்பம், அந்த சோலார் அப்படிங்கிற சொல் வந்து சூரிய கடவுள் என பொருட்படும் சோல் என்ற லத்தீன் அல்லது ரோமானிய வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. The word solar is derived from the Roman word sol, which means sun god. இது வந்து 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. ஆரிஜின் which is believed to have formed about 4.5 பில்லியன் years ago. இதில் உள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சன், 8 பிளானட்ஸ், சேட்டலைட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், அதாவது சூரியன், 8 கோள்கள், துணைக்கோள்கள், சிறுகோள்கள் அண்ட் வால் நட்சத்திரம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் சூரிய குடும்பம். இது வந்து இதுவும் again it's from the NASA, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணதுதான். பாத்தீங்கன்னா 8 கோள்கள், அதனுடைய ரெப்ரசன்டேஷன் கரெக்டா இருக்கு. சூரியன் சென்ட்ரல்ல இருக்கு. ரைட்?
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன். இது வந்து சூரிய குடும்பத்தின் மையத்தில் இருக்கிறது. சன் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பத்தின் நிறையில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டேம். அதாவது 99.8% சூரியன் தான். இட் அக்கௌண்ட்ஸ் அரௌண்ட் 99.8% ஆஃப் த என்டையர் மாஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சூரியனுக்குள் நம்ம வந்து 1.3 பில்லியன் மில்லியன் புவிகளை அடக்கலாமா? அரௌண்ட் 1.3 மில்லியன் இயர்ஸ் கேன் ஃபிட் இன்சைட் த சன். சரியா? அதே மாதிரி இந்த கேசஸ், ஹாட் கேசஸ் லைக் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், இதனால் நிறைந்தது தான் இந்த சூரியன். இதனுடைய அப்ராக்சிமேட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அது வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி ஒளி வந்து சூரிய ஒளி பூமியை வந்தடைய கிட்டத்தட்ட 8.3 நிமிடங்கள் ஆகும். சூரியன் வந்து சூரிய குடும்பத்தில் மையத்தில் உள்ளதுதான் சூரியன். இதுல இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோள்கள். கோள்கள் வந்து மொத்தம் 8 கோள்கள் இருக்கு. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இதனுடைய சுற்றுப்பாதையை எந்த மாதிரி சுற்றும் அப்படின்னா நீள்வட்ட பாதையில் தான் இது வந்து சூரியனை சுற்றி வரும். இது ஏன் அப்படி சூரியனை சுற்றி வருதுன்னா மெயின் வந்து சூரியனின் ஈர்ப்பு விசை தான், அதாவது சன்ஸ் கிராவிடேஷனல் புல், அதுதான் அதனுடைய காரணம். இந்த கோள் என்பதற்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டரர். வேர்ட் பிளானட் மீன்ஸ் வேண்டரர், அதாவது சுற்றி வருபவர்னு அர்த்தம். சரியா? பெரும்பாலான கோள்கள் வந்து எதற்கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும். எக்ஸப்ட் வெள்ளி அண்ட் யுரேனஸ், இது ரெண்டும் தான் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும். சரியா? கோள்கள் மொத்தம் 8 எண்ணம். கோள்கள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். மொத்தம் 8 எண்ணம். எல்லாமே நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் டியூ டு சன்ஸ் கிராவிடேஷனல் புல். சரியா? எல்லாமே எதிர்கடிகார சுற்றில் சுற்றும் எக்ஸப்ட் வெள்ளி அண்ட் யுரேனஸ். அதுல முதல்ல இதை 2 வகையா பிரிக்கலாம் கோள்களை. உட்புற கோள்கள் இன்னர் பிளானட்ஸ், இன்னொன்னு வெளிப்புற கோள்கள் அவுட்டர் பிளானட்ஸ். இன்னர் பிளானட்ஸ்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், இந்த 4. அவுட்டர் பிளானட்ஸ்னா வியாழன், சனி, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இன்னர் பிளானட்ஸ் எல்லாமே வந்து கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ், அதாவது பாறைகளால் ஆனவை. அவுட்டர் பிளானட்ஸ் வந்து கம்போஸ்ட் ஆஃப் கேசஸ். இன்னர் பிளானட்ஸ் வந்து ஸ்மாலர் இன் சைஸ், சைஸ் சின்னதா இருக்கும். அவுட்டர் பிளானட்ஸ் வந்து மேசிவ் இன் சைஸ், சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். சரியா? அதே மாதிரி அதுக்கு மேல என்னென்ன இருக்குன்னா அஸ்ட்ராய்ட் பெல்ட், அதாவது சிறு கோள் மண்டலம். இது வந்து செவ்வாய் மற்றும் வியாழன் அதுக்கு இடையே உள்ளது. அதே மாதிரி இந்த கோள்கள் இதை வந்து ஆர்டர் படி நினைவில் வைக்கிறதுக்கு தமிழ்ல வந்து புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. அதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் அந்த ஒவ்வொரு கோள்களுடைய முதல் லெட்டரா இருக்கும். அதுல வந்து புது வெள்ளம் புவி, புவி வந்து புவி, அதை சொல்றதுதான் 3வது கோள். சரியா? முதல்ல புது வெள்ளம், அந்த முதல் உள்ள பூ வந்து பாத்தீங்கன்னா புதன். அடுத்து வெள்ளம், அந்த வெள்ளி. அடுத்து புவி. அடுத்து செவ்வாய். அடுத்து வியாழன். அடுத்து வந்து சனி. அடுத்து யுரேனஸ், நெப்டியூன். அதே மாதிரி இங்கிலீஷ்ல மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன். நெப்டியூன்ங்கிறது ஒரிஜினல் பேரு. மற்ற எல்லாத்துடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் அந்த பிளானட்ஸ், அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டருடைய லெட்டரா இருக்கும். சரியா? இது வந்து நீங்க அந்த ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா அருகில் உள்ள கோள் எதுன்னு கேட்பாங்க. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு கேட்பாங்க, அல்லது சூரியனுக்கு எக்ஸ்ட்ரீம் தொலைவில் உள்ள கோள் எதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அல்லது சூரியனுக்கு அருகில் 5வதாக அமைந்துள்ள கோள் எதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது சொல்றதுக்கு இந்த இந்த ஆர்டர் மாறாம நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு இது ஈஸியானது. சரியா? முதல்ல புதன் பார்த்துக்கலாம். புதன் வந்து மெர்க்குரி. இது வந்து இந்த ரோமானிய கடவுள்களின் தூதரான மெர்க்குரி, அந்த பேர்ல இதை சொல்றாங்க. சரியா? இது சூரியனுக்கு அருகில் உள்ள இன்னொன்னு வந்து மிகச்சிறிய கோள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். சூரியனுக்கு அருகில் உள்ள மற்றும் மிகச்சிறிய கோள். இதுல வந்து வளிமண்டலம் கிடையாது. இட்ஸ் நோ அட்மாஸ்பியர். அதனால என்ன நடக்கும்னா கடும் குளிர் இருக்கும். பகல், இது இரவு நேரங்கள்ல. அதே மாதிரி பகல் நேரங்கள்ல அதிக வெப்பம் இருக்கும். இதுக்கு அதே மாதிரி நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ், அதாவது துணைக்கோள்கள் இல்லை.
அதே மாதிரிதான் வெள்ளி, வீனஸுக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. வெள்ளி வந்து இந்த ரோமானிய பெண் கடவுளான வீனஸ், அதனாலதான் அவருடைய பேரஸ் வீனஸ் சொல்றாங்க, அந்த பெயரால் அழைக்கப்படுகிறது. சரியா? வீனஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்: புவியின் வெப்பமான கோள். இன்னொன்னு புவியின் இரட்டையா இது புவியின் இரட்டைன்னு சொல்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் த சேம் சைஸ் அஸ் எர்த், அதனாலதான் இதை வந்து எர்த்ஸ் ட்வின் அல்லது புவியின் இரட்டைன்னு சொல்றாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு கோள்கள் தான் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றம், இது எல்லாமே மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றம். அதுல ஒண்ணு வந்து வெள்ளி. இதை வந்து விடிவெள்ளி அல்லது அந்தி வெள்ளி, அதாவது மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கூட அழைப்பாங்க. சரியா? அதே மாதிரி பூமி, நம்ம உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோள் பூமி. அதே மாதிரி இந்த எந்த கடவுள்கள் பெயராலேயே ரெப்ரசன்ட் பண்ணப்படாத ஒரே கோளம் வந்து பூமி தான். இதை வந்து நீர்க்கோள் அல்லது வாட்டர் நீலக்கோள்னு சொல்லுவாங்க, ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட். ஏன்னா 3/4 நீரால் சூழ்ந்தது. அதனாலதான் இது அதாவது 75% ஆஃப் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை வாட்டர். அதனாலதான் இதை வந்து நீர்க்கோள் அல்லது நீலக்கோள், ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட் சொல்றாங்க. இது வந்து சூரியனிலிருந்து 3ஆக அமைந்துள்ளது புவி. அதாவது ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் புவியை பற்றி 5வது பெரிய கோள். சரியா? இதுக்கு துணைக்கோள் நிலவு மாத்திரம். நிலவு அதுதான் புவியினுடைய ஒரே துணைக்கோள். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு தெரியுமா? 150 மில்லியன் கிலோமீட்டர். அதனால ஒரு ஃபிளைட் வந்து 800 கிலோமீட்டர் பெர் ஹவர் அதுல டிராவல் பண்ணிச்சுன்னா இட் டேக்ஸ் 21 இயர்ஸ் டு ரீச் த சன் ஃப்ரம் த எர்த். ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அடுத்து வந்து இதுதான் நம்ம இருக்கக்கூடிய இந்த புவியினுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்து செவ்வாய். செவ்வாய் வந்து ரோமானிய போர்க்கடவுளான மார்ஷ், அதனுடைய பெயரால இது குறிக்கிறாங்க. இது வந்து செந்நிறக்கோள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட் சர்ஃபேஸ் கண்டைன்ஸ் அயன் ஆக்சைடு. அது வந்து சிவப்பு நிறத்துல அல்லது இரும்பு ஆக்சைடுல இருக்கும். அதனால இது வந்து சிவப்பு நிறத்துல காணப்படுறதுனால இதை வந்து அது சர்ஃபேஸ், இது செந்நிறக்கோள்னு சொல்லுவாங்க. துருவ பகுதிகளில் பனிக்கவிகைகள், அதாவது லைக் எர்த்த மாதிரியே இதனுடைய ஐஸ் கேப்ஸ் இன் இட்ஸ் போல்ஸ், துருவ பகுதியில் பனி கவிகைகள் உள்ளன. அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சூரிய கோள். நான் முதலே சொன்னேன், புதன் வந்து சூரியனுக்கு அருகில் உள்ள கோள், அதே மாதிரி மிகச்சிறிய கோள். இது புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சூரிய கோள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். இதுக்கு துணைக்கோள்கள் போபஸ் அண்ட் டீமஸ், இதுதான் இதனுடைய துணைக்கோள்கள். 2 small natural satellites, போபோஸ் அண்ட் டீமோஸ். அடுத்து வியாழன், ரோமானிய முதன்மை கடவுள் ஜூபிட்டர், அந்த பேர்ல இதை அழைக்கிறாங்க. இது வந்து பெருங்கோள், இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கோள் வந்து வியாழன். இதை வளிம கோள் சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய ஃபுல் ஜூபிட்டர் ஹேஸ் வளிமக்கோள் ஏன்னு சொல்றாங்கன்னா இதுல ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், இந்த வாயுக்கள் நிரம்பி இருக்கிறதுனால இதை வளிமக்கோள் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மிக வேகமாக சுழலும் கோள். மிகப்பெரிய கோள், இன்னொன்று வந்து மிக வேகமாக சுழலும் கோள். இதுக்கு துணைக்கோள் நிறைய இருக்கு, லார்ஜ் நம்பர் ஆஃப் துணைக்கோள்ஸ் இருக்கு. அதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா அயோ, யூரோப்போ, கனிமீட் அண்ட் கேலிஸ்டோ, இந்த 4 தான் மெயின் துணைக்கோள்கள். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா சனி, சட்டன் அண்ட் யுரேனஸ். சட்டன், சனி வந்து ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயர் சட்டன், அதனுடைய பெயரால் இது சொல்றாங்க. இது வந்து 2வது பெரிய கோள். முதல் பெரிய கோள் வியாழன், அடுத்து சனி. இதை வந்து வளையங்கள் கொண்ட கோள்னு சொல்லுவாங்க. திஸ் பிளானட் இஸ் சரௌண்டட் பை மெனி லார்ஜ் டிஸ்டிங்க்ட் ரிங்ஸ். அந்த ரிங்ஸ் வந்து எதனால் ஆனதுன்னா கம்போஸ்ட் ஆஃப் ராக்கி பார்ட்டிகிள்ஸ், ஐஸ் சங்க்ஸ் ஆர் ராக்ஸ் அண்ட் டஸ்ட். சரியா? இதனுடைய அடர்த்தி நீரை விட மிக குறைவு நீரில், அதனால இது மிதக்கும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். இதை மிதக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ப முடியுதா? அதுக்கு சனிக்கு மொத்தம் 62 துணைக்கோள்கள் உள்ளன. அதுல முக்கியமான துணைக்கோள் வந்து பாத்தீங்கன்னா டைட்டன். சரியா? சனி வந்து ரோமானிய வேளாண்மை கடவுள், அந்த பெயரால் சட்டன், அந்த பெயரால் அழைக்கப்படுகிறது. 2வது பெரிய கோள். முதல் பெரிய கோள் வியாழன். அடுத்து யுரேனஸ். இது வந்து கிரேக்க விண்கடவுளான யுரேனஸ்னால் அழைக்கப்படுகிறது. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். அதே மாதிரி 1781ஆம் ஆண்டு வில்லியம் ஹர்ஷல் அவரால் தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட கோள் இது. இதை உருளைக்கோள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இதனுடைய அச்சு சாய்ந்து இருக்கும். அது இந்த ரோலிங் லைக் எ பால், பந்து உருண்டு போகுங்களா, அது மாதிரி உருண்டு போகிற மாதிரி இருக்கும் இது, அது சுழலும் போது. அதனாலதான் இது உருளங்கோள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது பச்சை கலர்ல இருக்கும். Because to the presence of methane gas in its atmosphere.
அதே மாதிரி கடிகார சுற்றில் இது 2வது கோள். கடிகார சுற்றில் சொல்லக்கூடியது. இதனுடைய துணைக்கோள்கள் மொத்தம் 27. அதுல டைட்டானியா அதுதான் மிகப்பெரிய துணைக்கோள். சரியா? அடுத்ததாக பாத்தீங்கன்னா நெப்டியூன். இதுதான் கடைசியானது 8வது கோள். சூரியன் வந்து மிக தொலைவில் உள்ளது, அதனால இது ரொம்ப குளிர்ந்த கோள்னு சொல்லலாம். அந்த டியூ டு த டிஸ்டன்ஸ் அது மேட்டர்ஸ், ரைட்? அதே மாதிரி இதுல வலுவான காற்று வீசும், ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இதுல வீசக்கூடிய ஒரு கோள். நெப்டியூன்ல மொத்தம் 14 துணைக்கோள்கள் உண்டு. அதுல முக்கிய துணைக்கோள் வந்து ட்ரைட்டன். இந்த பேர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? அடுத்து வந்து குறுங்கோள்கள். நெப்டியூனுக்கு அப்பால் உள்ள சிறிய குளிர்ந்த விண்பொருட்கள், ஸ்மால் செலஸ்டியல் பாடிஸ் ஃபவுண்ட் ஃபார் பியாண்ட் த ஆர்பிட் ஆஃப் நெப்டியூன். சூரிய குடும்பத்தில் முக்கியமாக 5 குறுங்கோள்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள குறுங்கோள்கள் எவைன்னா அல்லது டுவார்ஃப் பிளானட்ஸ் எவைன்னா புளூட்டோ, செரஸ், இரிஸ், மேக்மேக் அண்ட் ஹவுமியா. இந்த 5 தான் சூரிய குடும்பத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் அல்லது முக்கியமான குறுங்கோள்கள். சரி, அடுத்து மற்ற வான்பொருள் என்னெல்லாம் இருக்குன்னா நிலவு. புவியின் ஒரே துணைக்கோள் வந்து நிலவு தான். அதுல வளிமண்டலம் கிடையாது. இதனால் விண்கற்கள் அதனுடைய தாக்கத்துக்கு இது உள்ளாகி மேற்பரப்பில் தரை குழி பள்ளங்கள் எல்லாம் இருக்கலாம். விண்வெளியில் மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு. ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட், விண்வெளியில் மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு தான். சரி, அடுத்து சிறுகோள், அஸ்ட்ராய்ட், சிறுகோள்கள். They are primarily found in region known as asteroid belts located between Mars and Jupiter. அதாவது வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே இருக்கக்கூடிய உள்ள சிறிய திடப்பொருள்கள் இவை. குறுங்கோள்கள், அதாவது மைனர் பிளானட்ஸ்னு இதை நம்ம அழைக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரங்கள். அது இம்பார்ட்டன்ட் ஹேலி வால் நட்சத்திரம், அதாவது 76 வருடங்களுக்கு ஒரு முறை அப்பியர் ஆகக்கூடிய வால் நட்சத்திரம். இதுல தலை பனிக்கட்டியால் ஆனது மற்றும் வால் பகுதி வந்து வாயுக்களால் நிரம்பியது. சரி, அதுல இம்பார்ட்டன்ட் வந்து ஹேலி வால் நட்சத்திரம் போங்க. அதே மாதிரி விண்கற்கள், மெட்ராய்ட்ஸ் சொல்லுவாங்க, மெட்டரோஸ், எரி நட்சத்திரம் சொல்லலாம். சூரிய குடும்பத்தில் இந்த காணப்படும் இந்த சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளான விண்பொருட்கள் இவை. இந்த விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்துக்கு நுழையும் போது உராய்வினால் எரிந்து ஒளி வருவது போல காட்சி அளிக்கும். இதனாலதான் இவை எரி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்றன. சரியா? இதான் மெட்டரோஸ், மெட்ராஸ். அதே மாதிரி வீழ்கற்கள், மெட்ராய்ட்ஸ், அதாவது முழுமையாக எரியாமல் புவியின் மேற்பரப்பை தாக்கக்கூடிய விண்கற்கள் தான் வீழ்கற்கள் அல்லது மெட்ராய்ட்ஸ் சொல்லுவோம். சரியா? இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி புவியின் இயக்கம். புவி தன்னச்சில் 23.5 சாய்ந்த நிலையில் தன்னைத்தானே சுற்றும். அதே மாதிரி சூரியனையும் சுற்றி வரும். அதனால இதனுடைய சுற்றுவட்ட பாதைக்கு 66.5 கோணத்தை ஏற்படுத்தும். இது ஒரு சின்ன பிக்சர். இதுவும் வந்து நெட்ல இருந்து எடுத்ததுதான், ஆன்லைன்ல எடுத்தது. இதுல பாத்தீங்கன்னா அந்த புவி தன்னச்சில் 23.5 சாய்ந்த நிலையில் தன்னைத்தானே சுற்ற அந்த இது வந்து உங்களுக்கு அந்த படத்துல இருக்கு, தெளிவா பார்த்துக்கோங்க. சரியா? இந்த நேர்கோடு வந்து, அதாவது டாட்டட் லைன்ஸ் வந்து அச்சுன்னு வச்சுக்கணும்னா அதனுடைய ரொட்டேஷன் அதுல 23.5 சாய்வாக அது சுத்தம். சரியா? அதனால அதனுடைய சுற்றுவட்ட பாதைக்கு 66 கோணத்தை அது ஏற்படுத்தும். அதே மாதிரி புவியின் தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவது சுழலுதல். புவியின் தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவது சுழலுதல் எனப்படும். ஒரு முறை சுழல 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.5 வினாடிகள் ஆகும். புவி தன்னைத்தானே சுற்ற சுழலுதல் எனப்படும். ஒரு முறை சுழல 23 மணி நேரம், அதாவது 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள், தோராயமாக 24 மணி நேரம், ஒரு நாள் ஆகுது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ரிவால்வேஷன், அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் அரௌண்ட் த சன் இன் அன் எலிப்டிக்கல் பாத். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் ஒரு முறை சுற்றுறதுக்கு. அது 365 and quarter days.
அது அந்த குவார்டர் டேஸ் 4 வருஷத்துக்கு ஒரு முறை அதை லீப் இயர் மாதிரி, அதாவது லீப் டே மாதிரி கன்சிடர் பண்ணி 4 வருஷத்துக்கு ஒரு முறை அது 366 டே லீப் இயரா மாறும். 366 டேஸ் வரும். சரியா? புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருவது சுற்றுதல் எனப்படும். மொத்தம் 365 நாட்கள் ஆகும். சரியா? அதுல ஒரு வருஷம் லீப் வருடம், அந்த 4 கால் சேர்ந்து ஒரு வருஷம் லீப் வருடம் மாதிரி 366 நாள்களா இருக்கும். இந்த மாதிரி இந்த புவி சுற்றி வர்றதுனால, புவி தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றி வருவதனாலதான் இந்த காலநிலை மாற்றங்கள், அதே மாதிரி டே அண்ட் நைட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடியதுக்கு காரணம். சரியா? அதே மாதிரி இதுல ஒரு 4 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த படத்தை பாருங்க, ஒரு 4 கீ பாயிண்ட்ஸ். சூரிய அண்மை புள்ளி அப்படின்னா புவி சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிலை, அதான் பெரிகலன். சூரிய தொலைதூர புள்ளி ஆப்ஹெலன்னா புவி சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கும் நிலை. சமபகலிரவுனா ஈக்வினாக்ஸ் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்களில் புவியின் எல்லா பகுதிகளிலும் பகலும் இரவும் சமமாக இருக்கும். அது அந்த பிக்சர்ல தெளிவா போட்டிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொன்னு கதிர் திருப்பம், அதாவது சோல்ஸ்டிஸ். ஜூன் 21 கோடைகால கதிர் திருப்பம். வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல். டிசம்பர் 22 குளிர்கால கதிர் திருப்பம். தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல் வரக்கூடிய நாட்கள். இது ரெண்டுமே. சரியா? இது 4 இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், கேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது எழுதுறதுக்கு. சரியா? அதே மாதிரி புவியில் உள்ள கோளங்கள், பாறை கோளம், அது பாறைகள் அல்லது பாறை துகள்கள் அதனால ஆனது, மண்களால் ஆனது. இன்னொன்று நீர்க்கோளம். பாறை கோளம்னா லித்தோஸ்பியர், நீர்க்கோளம்னா ஹைட்ரோஸ்பியர். அதாவது ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லுக்கு நீர் என்று பொருள், அதே மாதிரி லித்தோ என்ற கிரேக்க சொல்லுக்கு பாறை என்று பொருள். சரியா? இது பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள், பனிக்கவிகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் நீர்க்கோளம். வளிமண்டலம், அட்மாஸ்பியர். அட்மோ அப்படின்னா காற்று என்று பொருள், வளி அல்லது காற்று. அதுல நைட்ரஜன் எவ்வளவு பர்சன்டேஜ்னா 78%. இந்த புவியை சூழ்ந்துள்ள காற்றுல நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 28%, வேற ட்ரைஸ் கேசஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, அரகன், ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் ஓசோன் இதெல்லாமே அதுல இருக்கும். சரி? அதே மாதிரி உயிர்கோளம், பயோஸ்பியர். இந்த உயிர் என்ற பயோனா உயிர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மேற்கண்ட 3, அதாவது இந்த பாறை, நீர், வளிமண்டல நீர் எல்லாம் சேர்ந்து உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு இடம் தான் அந்த உயிர்கோளம் அல்லது பயோஸ்பியர் சொல்றது. சரி? இதுல ஒரு 2 கீ பாயிண்ட்ஸ் கூட சொல்லி நம்ம இதை முடிக்கலாம். இந்தியாவின் சாதனைகள். முதல்ல சந்திராயன், நிலவை ஆராய்வதற்காக இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம். இது 2008 நடந்தது. இன்னொன்னு மங்கள்யான், செவ்வாய் கோளை ஆராய்ந்த இந்தியாவின் சாதனை. இது 2014 நடந்தது. உலகத்துல நம்ம இந்தியா 4வது இந்த நிகழ்வை நிகழ்த்திய நாடு. சரியா? எனிவே, ஹாப்பி லேர்னிங் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஆல்.